ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேரேஜுக்கு அப்புறம் நம்ம என்ன தான் இங்கே புதுசு புதுசாக டிஷ்ஷு ட்ரை பண்ணி சாப்பிட்டாலும் அடிக்கடி நம்மளுக்கு அம்மா சமையல் தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். எங்கள் அம்மா செய்கிற சாம்பார்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பீக்கங்காய் வச்சு செய்கிற சாம்பார் தான். சாம்பாருக்கு என்ன காய்கறி எடுக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ டக்குன்னு பீக்கங்காய் பார்த்தோன்னே எடுத்துட்டேன். சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக வரைக்கும் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கு நம்மளுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். அது நல்லா குக் ஆகணும். ஒரு 3/4 பதத்துக்கு குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பருப்பு சேர்க்கணும். சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற தண்ணிக்கு நம்ம அரிசி கழிஞ்ச தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது கூடவே பருப்பு வந்து 1 2 வேகணும். ரொம்ப ஃபுல்லாகவும் வேகக்கூடாது, சுத்தமாக வேகாமல் இருக்கக்கூடாது. கொஞ்சம் வந்துட்டு 1 2 இருக்க மாதிரி வேக வச்சு சாம்பாரில் சேர்த்தோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். காய்கறி நல்லா 3/4 பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பாருக்கு வந்துட்டு பருப்பு, அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி, மஞ்சத்தூள், சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் தூவிட்டு தாளிச்சு இறக்குனோம்னா சாம்பார் ரெடி.